வணக்கம். அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். நம்ம நாட்டில் தீபாவளி பண்டிகையை கொண்டாடுறோம். இது ஒரு முக்கியமான பண்டிகை அனைத்து தரப்பினருக்கும். ரீசெண்டாக ஒரு ஃப்ளாஷ் நியூஸ் ப்ளஸ் ஒரு நல்ல ஒரு போனஸ் செய்தி என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஜிஓ பாஸ் பண்ணியிருக்காங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா, 21/10/2025 வரும் செவ்வாய்க்கிழமை அரசு அலுவலகங்கள், பள்ளி, கல்லூரி ஆகிய அனைவற்றுக்கும் ஒரு நாள் விடுமுறை. இது ஒரு நல்ல விஷயம். இந்த செவ்வாய்க்கிழமையை காம்பன்சேட் பண்ணுறதுக்கு 25/10/2025 சனிக்கிழமை ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு நோட்டிஃபிகேஷன் இஷ்யூ பண்ணிட்டாங்க. பெற்றோர்களின் நலன் கருதி இந்த விடுமுறையை அரசு கொடுத்துருக்காங்க. இப்போது இது வரவேற்க வேண்டிய விஷயம். ஒரு நாள் போனஸ் லீவு, பண்டிகையை சந்தோஷமாக சொந்த ஊருக்கு போய் மகிழ்ச்சியாக கொண்டாடிட்டு ஃபேமிலி மெம்பர்ஸோடு இருந்து திரும்பி ஊருக்கு வர்றது, இல்லை இந்த ஊரில் இருக்கிறவங்க அவங்க எங்கே வேலை செய்கிறாங்களோ அவங்க அந்தந்த பணி நிமித்தமாக அங்கே போய் சேர்கிறதுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பு. ஆனால் ரயில்லையோ இல்லை பஸ்ஸுலேயோ முன்பதிவு செய்யணும் அப்படின்னா சில குறிப்பிட்ட காலங்கள் இருக்குது. அது 2 மாதங்களாக இருக்கலாம், இல்லை 3 மாதங்களாக இருக்கலாம். அந்த ஐஆர்சிடிசி அப்படின்ற போர்ட்டல் ஓப்பன் ஆகும்போதே 2 மாதங்களுக்கு முன்னாலேயே டிக்கெட் முன்பதிவு ஆரம்பிச்சிடும். அப்படி முன்பதிவு ஆரம்பிக்கும் போது என்ன ஆகும்னா, அன்றைக்கு தேதியிலேயே முக்கால்வாசி டிக்கெட்டுகள்லாம் புக் செய்யப்பட்டு தீர்ந்துவிடும். ஸோ இப்போது பஸ்ஸுலேயும் பார்த்திங்கன்னா ஷார்ட் பீரியடில் தான் நம்ம புக் பண்ண முடியும். ஆனால் பண்டிகை அப்படின்ற போது ஃபுல் க்ரௌடும் பஸ்ஸை டிபெண்ட் பண்ணி தான் போகும். ஏன்னா ட்ரெயின் கிடையாது. வசதி இருக்கிறவங்க அவங்களுடைய சொந்த கார்லேயோ இல்லை வேறு ஒரு வாகனத்தையோ யூஸ் பண்ணிக்கலாம். சில பேர் வேறு விதமாகவும் ட்ராவல் பண்ணுவாங்க, 2 வீலர்லேயும் ட்ராவல் பண்ணுவாங்க. கிட்ட இருக்கிறவங்க ஆட்டோ பிடிக்கலாம், ஒரு 50 கிலோமீட்டர் 100 கிலோமீட்டர். எல்லாராலையும் இந்த வசதியை யூஸ் பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம். காரில் ப்ரைவேட் காரை புக் பண்ணிட்டு போகிறதுன்றது பார்த்தாலும் அதுவும் காசு ரொம்ப செலவு பண்ணுற நிலைமையில் தான் இருக்கும். ஒரு மிடில் கிளாஸில் இருக்கிறவங்களுக்கு இது ஒரு எட்டா கனி தான். அப்படி இருக்கிற பட்சத்தில் நம்ம அரசு நிச்சயமாக அவங்களுக்கு ஜனவரி டு டிசம்பர் கேலண்டர் இல்லை ஏப்ரல் டு மார்ச் கேலண்டர் நிச்சயமாக தெரியும். எந்தெந்த நாட்களில் பண்டிகை வருது அப்படின்றது குறிப்பாகவே அவங்க ஜிஓ பாஸ் பண்ணிடுவாங்க. அப்படி இருக்கிற பட்சத்தில் இந்த தீபாவளி திங்கட்கிழமை வருது, 20/10/2025. நேற்றைக்கு சனிக்கிழமை, இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை, நாளைக்கு தீபாவளி அப்படின்னா கண்டிப்பாக இந்த 3 நாள் லீவ் கிடச்சிடுறது. சில ப்ரைவேட் ஆர்கனைசேஷன்ஸில் ஒரு நாள் முன்னாலே லீவு கொடுக்குறாங்க, பின்னாலே லீவு கொடுக்குறாங்க. சில ஆர்கனைசேஷன்ஸில் ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படின்ற ஒரு ஃபெசிலிட்டியை கொடுத்துட்றாங்க. அந்த மாதிரி ஃபெசிலிட்டி இருக்கிறவங்களுக்கு இந்த ஒரு பெரிய ட்ராவல் பாதிப்பு இருக்காது. ஆனால் அரசு அலுவலகமும் கல்லூரிகளும் பொதுத்துறையும் ஸ்கூல்ஸும் இதை சார்ந்து தான் இருக்க வேண்டியிருக்கு. அப்படி இருக்கும்போது அவங்க வந்து தான் ஆகணும், வேலை செஞ்சு ஆகணும். அப்படி இருக்கிற காலகட்டத்தில் ஏற்கனவே நமக்கு 1 இயருக்கு முன்னாடியே 1 இயருடைய கால அட்டவணையை பார்த்து பண்டிகை மற்ற நாட்களை தெரிஞ்சு லீவு அனௌன்ஸ் பண்ணும்போது 1 மாதத்துக்கு முன்னாடியோ இல்லை இன்னும் கொஞ்சம் கூடுதலாகவே கொடுத்துருந்தா இந்த ட்ரெயினில் புக் பண்ணுறவங்களுக்கும் பஸ்ஸு புக் பண்ணுறவங்களுக்கும் ட்ராவல் பிளான் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போது தீபாவளி அன்னைக்கு இரவு சில பேர் முன்பதிவு பண்ணியிருப்பாங்க பஸ்ஸுலேயோ ரயிலுலேயோ. அவங்க அந்த ரயிலையோ இல்லை அந்த பஸ்ஸுலேயோ கண்டிப்பாக பிரயாணம் செஞ்சு வந்தாகணுன்ற கட்டாயம் இருக்கும். நம்ம ஒரு நாள் எக்ஸ்டென்ஷன் லீவு கொடுத்தா கூட சொந்தமாக போகிறவங்களுக்கு இல்லை அவங்க வசதியாக காரில் போகிறவங்களுக்குனா இது சரிப்படும். திங்கக்கிழமை நைட்டு கிளம்ப வேண்டியவங்க திங்கக்கிழமை கிளம்பாமல் செவ்வாய்க்கிழமை லீவு கிடச்சிருக்கேன்னு இங்கே கிளம்பி வர முடியுமான்னு பார்த்தீங்கன்னா மிக மிக கடினம். ஏன்னா செவ்வாய்க்கிழமை ஏற்கனவே ரயில்லையும் பஸ்ஸுலேயும் ஆல்ரெடி டிக்கெட்ஸ் புக் ஆகிருக்கும். அவங்க இங்கே வரும்போது ஒருத்தர் 2 பேர் வந்தாலே ஒரு 6 ஹவர்ஸ் 7 ஹவர்ஸ் ஜேர்னினா ரொம்ப டீடியஸாக இருக்கும். அவங்க ஃபேமிலியோடு வராங்கன்னா அது இன்னும் ரொம்ப கடினம். சின்ன குழந்தைங்களை அழைச்சிட்டு பேரண்ட்ஸு ட்ரெயின்லேயோ பஸ்ஸுலேயோ புக்கிங் இல்லாமல் வர்றதுன்றது ரொம்ப கஷ்டம். மறுநாள் இங்கே வந்தாங்கன்னா ஸ்கூலுக்கோ இல்லை அரசு அலுவலகத்துக்கோ போய் வேலை செய்கிறது அப்படின்றது ரொம்ப கஷ்டம்.
2 நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சென்னையிலிருந்து வண்டலூர் செங்கல்பட்டு தாண்டி போகிற இடம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே டிராஃபிக்காகவே இருக்குது. ஒரு 3 மணி 4 மணி நேரம் கிட்டத்தட்ட வண்டிகள்லாம் ஊர்ந்து தான் போகுது. திண்டிவனம் வரைக்குமே வண்டிகள்லாம் ஸ்லோவாக தான் போக ஆரம்பிக்கிறது. ஸோ இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனில் முன்னாடியே நீங்கள் லீவை கொடுத்து அந்த ஜியோவை பாஸ் பண்ணிங்கன்னா டிராஃபிக் இருக்க தான் செய்யும், அது குறைக்க முடியாது. அட்லீஸ்ட்டு பிரிச்சுக்கலாம். இப்போது ப்ரைவேட் கம்பெனிஸ் வந்து டியூஸ்டே லீவ் விடலை அப்படின்ற பட்சத்தில் அவங்க எல்லாருமே நாளைக்கு நைட்டு கிளம்பி வரத்துக்கு பார்த்துருவாங்க. கவர்மெண்ட்டு அரசு அலுவலகம் காலேஜ் ஸ்கூல்ஸ் வந்து ஒரு நாள் லீவ் அப்படின்ற போது ஒரு நாள் தள்ளி வரும்போது கண்டிப்பாக இந்த டிராஃபிக்குடைய இம்பேக்ட் வந்து நிச்சயமாக குறைஞ்சிரும். ஸோ இதை ஒரு சின்ன ஒரு பரிசீலனை பண்ணி என்னுடைய சிறிய வேண்டுகோள் தான் அது. இதை ஃப்யூச்சரில் சப்போஸ் ஒரு நியூ இயரோ ஒரு ஆயுத பூஜையோ இல்லை ஒரு தீபாவளியோ இல்லை ஒரு கிறிஸ்மஸோ இந்த மாதிரி பண்டிகைகள் வர நேரத்தில் இதை கொஞ்சம் முன்கூட்டியே ஒரு ஜியோவை பாஸ் பண்ணி லீவ் எடுத்துக்கலாம், லீவ் டிக்ளேர் பண்ணிடலான்னு டிசைட் பண்ணாங்கன்னா எல்லா பேசஞ்சர்ஸுக்கும் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் அரசு அலுவலகத்தில் வேலை செய்கிற அதிகாரிகள் மட்டும் இல்லாமல் பேரண்ட்ஸுக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இது ஒரு சின்ன வேண்டுகோள் தான். பரிசீலனை செய்வதும் செய்யாததும் உங்கள் கையில் தான் இருக்குது. அனைத்து மக்களுக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். வணக்கம்.